உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்று முதல் இரவு ஆப்பிள் என்ன நம்மால ரோகுவை இன்னும் காணோம். ஆஹா, வா ரோகு டார்லிங், மாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் தான் சொன்னேன்லங்க, கொஞ்ச நாள் போட்டுமே. என்ன பாட்டி கொடுத்த பால் ஒர்க் அவுட் ஆகலையோ? இதெல்லாம் வேணான்னு சொல்றான். ரோகு, அங்க உன் தங்கச்சி ரேவதியும் ராஜாவும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாமளும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ண வேணாமா? என் டார்லிங் தோத்தா எனக்கு பிடிக்குமா? எப்பவுமே என் டார்லிங் நீ தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். என் ரோகு டார்லிங் சிரிச்சிட்டா. அப்படின்னா சிரிப்பு சம்மதத்துக்கு அறிகுறி. போங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன என்ன கேட்கணும்? புதுசா என்ன கதை சொல்ல போற? நான் ஒன்னும் கதையெல்லாம் அடிக்கல ரேவதி, உண்மையை தான் சொல்றேன். அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. உங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அதுக்காக தான் நான் எல்லா முயற்சியுமே பண்ணேன். மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அப்படிங்களா? பின்ன ஏன் தாலி கட்டினீங்க? எனக்கு அப்ப வேற வழி இல்லை. நான் மனசார அதை கட்டினேன். எனக்கு வேற வழி இல்லாம தான் உனக்கு தாலி கட்டினேன். சூப்பர், சபாஷ். இப்ப கூட செம்மையா நடிக்கிற. ஆனா இதுக்கு மேல உன் நடிப்ப நான் நம்ப தயாரா இல்ல. உன்னை நம்பிதான் இப்ப என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இனிமேலும் நம்ப என்ன நான் முட்டாளா? நீ என்ன புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, அது போதும். என்ன பண்ணணும்? மகேஷ நீ தான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். கடத்திட்டு போய் அவரை உயிரோட வச்சிருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியான்னு கூட தெரியல. காணாம போன மகேஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. நீ கடத்தலனா வேற யார் கடத்திருப்பா? வேற யாரும் கடத்துறதுக்கு மோட்டிவே இல்லையே. நிச்சயத்தப்ப நீதான் மகேஷ கட்டையால அடிச்சு மறைச்சு வச்ச. இப்பவும் இதையும் நீதான் ஏன் பண்ணிருக்க கூடாது? ஏய், மகேஷ் அன்னைக்கு நான் அடிக்கல. யாரோ அடிச்சிட்டு அந்த பழி என் மேல போட்டாங்க. மகேஷ நீதான் அடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதை செய்யலன்னு உன்னால ப்ரூவ் பண்ணவே முடியலையே. நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக அவரை கடத்தி வச்சுக்கிட்டு அம்மாவ அவங்க வாயாலேயே அவங்க தாலி கட்ட சொல்ற மாதிரி செஞ்சுட்டல. அதானே நடந்தது. இந்த துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏன் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டு ஏன் லைஃப்குள்ள நீ வர முடியாது. பேருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் வாழ போறோம். நீ கட்டின இந்த தாலிய இந்த நிமிஷமே அறுத்து போட்டுட்டு என்னால போக முடியும். ஆனா என் அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகணுமே தான் நான் அமைதியா இருக்கேன். அவங்க கோபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கோபம் இந்த குடும்பத்துல நிறைய பாதிப்பு உண்டு பண்ணணும் தெரியும். ஏற்கனவே அவங்களோட கோபத்தாலதான்
என் அப்பா அவரோட குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. திரும்பவும் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்காக இவ எல்லாத்தையும் பொறுத்துக்குவான்னு நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். என்ன மாமா முகத்திலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அத்தை மசாலா பழம் குடிச்சிட்டு போனதுனால அங்கேயும் அது நடந்திருக்குமோ? மாமா வா வா. மாமா என்ன எதையோ சாதிச்ச ஒரு பெரிய உள்வுணர்வு உங்க தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமா பிரகாசமா எரியுது. என்ன காரணம், என்ன மாயம், என்ன நடந்தது? அது ஒண்ணு இல்ல மாப்ள, அது வந்து அதான் வந்துட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. நேத்து ராத்திரி மாமா மாமா அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க மாமா. ஆனா என்ன மாப்ள, சுத்த விவசாய இல்லாத ஆளா இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னா இதே இல்லாம நம்ம போங்க மாப்ள. அட மாமா சொல்லிட்டு போங்க மாமா. மாமா ராஜாவை காணுமே, எங்க போயிருப்பான்? நேத்து நைட்டு நம்ம திட்டின திட்டுல சொல்லாம கொல்லாம எங்கேயாவது ஓடிட்டானா? மாப்பிள்ள கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காணாம போயிட்டு தான் சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? சார், இந்த விஷயத்துல எதிரினா அவனுக்கு நான் தான் சார். நான் தான் கடத்திருப்பேன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நான் அவனை கடத்தல. மற்றபடி அவனுக்கு வேற யாரும் எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். சரி கார்த்தி, அந்த மகேஷோட போட்டோ உங்கள்கிட்ட இருக்கா? உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சார். இவன் தான் மகேஷா? சார், எப்படியாச்சும் இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் ரேவதி முன்னாடி இவனை நிற்க வச்சு எல்லாம் உண்மையை சொல்ல வைக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.